இந்த ரெய்டுக்கு இன்னொரு விளக்கமாக இது அண்ணாமலையோடு தொடர்பு படுத்தப்படும் ரெய்டு என்கிற ஒரு விளக்கமும் வருகிறது. அண்ணாமலையோடு தொடர்பு இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு ரெய்டு வரும்ன்றது பரவலாக வரக்கூடிய செய்தி. ஏன்னா துரைமுருகன் அண்ணாமலையோட கனெக்ட் ஆனவர். இன்னும் சக்கரபாணி மினிஸ்டர் வீட்டில் ரெய்டு வரல. ஏற்கனவே மணல் மாஃபியா மேல எடுக்கப்பட்ட ரெய்டில் துரைமுருகன் பக்கம் போல. எடப்பாடினாலும் துரைமுருகனோட க்ளோஸா இருக்காரு, அண்ணாமலைனாலும் க்ளோஸா இருக்காரு. அவர் திமுக பொதுச் செயலாளரா மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த திராவிட இயக்கத்துக்கே பொதுச் செயலாளராக இருக்காரு. நியூஸ் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இது செய்தி வீச்சு. அன்றாட அரசியல் நிகழ்வுகள், சமகால செய்திகள், இதை மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவரோடு பகுப்பாய்வு செய்து தருகிறோம். வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு காலையிலேருந்து பரபரப்பாக ஒரு செய்தி ஓடிட்டுருக்கு. மூத்த அமைச்சர் திரு துரைமுருகன் இல்லத்தில் அமலாக்கத்துறை சோதனை. இது அரசியல் பழிவாங்களா இல்லை வழக்கமான ஒரு துறை ரீதியான நடவடிக்கையா? உலகத்தில் நடக்கிற எந்த நடவடிக்கையிலையுமே அரசியல் இல்லாமல் இருக்கவே இருக்காது. உங்கள் வீட்டு சமையல் அறையில் இருக்கக்கூடிய பருப்பு டப்பாவில் கூட அரசியல் இருக்குன்னு சொல்கிறது தான் காரல் மார்க்ஸோட தத்துவம். ஓகே. அரசியல் இல்லாமல் மனிதன் இல்லை. அப்படிங்கும்போது துரைமுருகன் வீட்டில் ரெய்டு நடக்கிறதுல எப்படி அரசியல் இல்லாமல் இருக்கும்? அது ஒரு அரசியல்வாதியாக இருக்கும்போது அரசியல்வாதியாக, அதுவும் திமுகவுடைய பொதுச் செயலாளர். சமீபத்தில் 2 திமுக முக்கியஸ்தர்களுக்கு நெருக்கமானவங்க வீட்டில் ரெய்டு நடந்தது. ஒன்று சக்கரபாணின்னு ஒரு அமைச்சர், அவருக்கு ரொம்ப நெருக்கமான செந்தில்குமார்னு ஒருத்தர். அவர் அவர் வீட்டில் ரெய்டு நடந்தது, பயங்கரமான ரெய்டு நடந்தது. அவர் ஒரு செங்கல் குவாரி நடத்திக்கிட்டு இருந்தார், அதுலேயும் ரெய்டு நடந்தது. 240 கோடி ரூபாய்க்கு கணக்கில் காட்டப்படாத பணக்கணக்கு விவரங்களை கைப்பற்றினாங்க. 10 கோடி ரூபாய் கணக்கில் வராத பணத்தை, ரொக்கத்தையும் கைப்பற்றினாங்க. இப்போ ரெண்டாவது அமைச்சர் துரைமுருகன். துரைமுருகன் வீட்லேயும் ரெய்டு வருது. 2019ஆம் ஆண்டு கதிர் ஆனந்த்னு அவருடைய மகன் தேர்தலில் நிற்கிறாரு. அவரோட சம்பந்தப்பட்ட ஒருத்தர் வீட்டில் 11 கோடி ரூபா பிடிக்கிறாங்க. அப்போ அமலாக்கத்துறை. அவர் வீட்லேயும் ரெய்டு வருது. அப்புறம் துரைமுருகன் நடத்துகிற கல்லூரியிலையும் ரெய்டு வருது. 5 இடங்கள்ல இப்போ ரெய்டு வருது. கணக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 திமுக அமைச்சர்கள், ஒன்று சக்கரபாணி, இன்னொன்று துரைமுருகன். இவங்க 2 பேருக்கும் ஒரு ஒத்துமை என்பது இருக்கு அப்படின்றது தான் நம்மளோட பார்வையாக இருக்குது. அதாவது சக்கரபாணிக்கு நெருக்கமான செந்தில்குமார்ன்ற ஒரு வீட்டில் ரெய்டு போச்சு இல்லைங்களா? அந்த ரெய்டில் சம்மந்தப்பட்ட செந்தில்குமார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையுடைய மச்சான் சிவக்குமார்னு ஒருத்தர், அவருக்கு ரொம்ப நெருக்கமானவர். அவரும் சேர்ந்து அண்ணாமலையார் பிரிக்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனியை அவங்க 2 பேரும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. சில லட்சம் தான் அந்த நிலத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் அது பல கோடி ரூபாய் மதிப்புள்ள லேண்டு. அந்த லேண்டுக்குள்ளே 2 குவாரி ஆப்ரேட் ஆகுது. ஒரு செம்மண் குவாரி ஆப்ரேட் ஆகுது, ஒரு கருங்கல் குவாரி ஆப்ரேட் ஆகுது. ஸோ இதெல்லாமே குவாரித்துறை அமைச்சர் யார்? துரைமுருகன். அவரோட பர்மிஷன் இல்லாமல் ஆப்ரேட் ஆகாது. உக்ரைன்லேருந்து அந்த தொழிற்சாலைக்கு சட்டவிரோதமாக எந்த அனுமதி இல்லாமல், மத்திய அரசு அனுமதி இல்லாமல் ஒரு எந்திரம் இறக்குமதி செய்யப்படுது. அந்த எந்திரத்துக்கு செங்கல் தயாரிக்கிறதுக்கு ஒரு 50 கோடி ரூபாய் மதிப்புள்ள களிமண் இலவசமாக தமிழகம் முழுக்க மணல் சப்ளை பண்ணக்கூடிய கரிகாலன் என்பவரால் தரப்படுது. அப்போது இந்த மணல் சப்ளை பண்ணுற கரிகாலன் அமைச்சர் துரைமுருகனுக்கு ரொம்ப நெருக்கமானவர். செந்தில் சக்கரபாணிக்கு நெருக்கமானவர். ஓகே. அப்புறம் அந்த செங்கல் தொழிற்சாலைக்கு ஆரம்பித்த ஒரு 3 மாதத்துலேயே 5.6 கோடி ரூபாய் லோன் தரப்படுது.
லோன் தருவது யாருன்னா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் டிக்கு. ஓகே. டிக்கு வந்து யாருக்கு ரொம்ப நெருக்கமான நிறுவனம்னா தங்கம் தென்னரசுக்கு நெருக்கமான நிறுவனம் டிக். கோடிக்கணக்கான மதிப்புள்ள நிலத்தை லட்சக்கணக்கில் பதிவு செஞ்சது யாரு? பதிவுத்துறை அமைச்சர். அவரும் வந்துடுறாரா? இப்போ ஒரு 5 அமைச்சர்கள் வந்துடுறாங்களா இதுல? ஸோ இதுல வந்து 240 கோடி ரூபாய் விதிமீறல் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது யாரு? வருமான வரி. அப்போ அதுல வந்து சிவகுமார், செந்தில் எல்லாருமே அதில் இன்வால்வ்டு. அண்ணாமலை ஃபேமிலி ஃபுல்லாகவே அதில் இன்வால்வ்டு. அவரோட மாமனார் வரைக்கும் வராங்க அதில். இப்போது துரைமுருகன் வீட்டில் வந்து பாஞ்சிருக்காங்க. துரைமுருகன் வந்து இந்த நம்ம ஏற்கனவே இந்த செங்கல் சூளைக்கு மணல் சப்ளை பண்ணான்னு சொல்லுவாங்க இல்லையா, கரிகாலன் வீட்டில் ஏற்கனவே ரெய்டு நடந்திருக்கு. ரைட்டுங்களா? கரிகாலன் வீட்டில் ரெய்டு நடந்திருக்கு. அது இல்லாமல் இவங்க மணல் எடுத்த ஆற்றுப்படுகைகளில் வந்து செயற்கைக்கோள் வழியாக ஆய்வு செய்து அதில் விதிமீறல் நடந்திருக்குன்னு அந்த ஆற்றுப்படுகைகளில் மணல் அள்ள அனுமதித்த 6 மாவட்ட ஆட்சியாளர்கள் மேலே சம்மன் கொடுத்து விசாரணைக்கு அமலாக்கத்துறை கொடுத்தது. அதை எதிர்த்து தமிழக அரசு வழக்கு தொடர்ந்தது. அதை சுப்ரீம் கோர்ட் நிராகரிச்சுட்டு நீங்கள் வந்து விசாரணைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் அதில் இருக்கு. ஸோ மணல் அள்ளுவது தொடர்பாக ஆல்ரெடி ஒரு வழக்கு இருக்கு. ஆனால் அந்த டைம் வந்து அமலாக்கத்துறை வந்து துரைமுருகன் மேலே பாயல. இப்போ ஏன் பாயுது அப்படின்னா இவங்க வந்து முழுக்க இந்த பின்னணியில் இருக்காங்க. இந்த திண்டுக்கல்லோட இதுதான் பாயிண்ட் தான் பாஞ்சு தான். இப்போ திண்டுக்கல் பாஞ்சு தான் இப்போ துரைமுருகனுக்கும் வருது. ஓகே. ஏற்கனவே அந்த பழைய கேஸ் துரைமுருகன் மேல 2019 தேர்தலில் வந்து கதிரானந்த் நிற்கும் போது 11 கோடி ரூபாய் பணத்தை ஒரு சீனிவாசன், பூங்கா சீனிவாசன் சொல்றாங்க, அவர் வீட்டில் இருந்தா பிடிக்கிறாங்க. அவர் வீட்டில் இன்னைக்கு ரெய்டு போயிருக்கு. ஸோ இந்த பழைய கேஸை ரிலேட் பண்ணி இப்போ வராங்க. ஏன் வந்து அவருடைய கல்லூரிக்கு போறாங்கன்னு தெரியல. அதுக்கு அந்த பழைய கேஸுக்கும் சம்பந்தமே கிடையாது. இப்போ அவரோட கல்லூரிக்கு போறாங்க. அப்போ துரைமுருகனை டோட்டலா டார்கெட் பண்ணி ரவுண்ட் பண்றாங்க. அவர் திமுகவுடைய பொதுச் செயலாளர். ரைட்டுங்களா? திமுக வந்து இதை பொலிட்டிக்கலாக அவங்க டீல் பண்ணுவாங்க. செந்தில் வந்து திருச்சியில் ஒரு 100 கிரவுண்டு நிலத்தை வாங்குறாரு. அதுக்கு ஒரு அமைச்சர் வந்து உதவி பண்றாரு. அந்த மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சரா? அந்த மாவட்டத்தை சேர்ந்த திமுக அமைச்சர் உதவி பண்றாரு. 2 அமைச்சர் வேற இருக்காங்களே அந்த மாவட்டத்தில். ஒரு முக்கியமான அமைச்சர், கொஞ்சம் மீசையெல்லாம் வச்சிருப்பாரு, மூத்த அமைச்சர். அவர் உதவி பண்றாரு. உதவி பண்றாருன்னா இப்போ அடுத்த ரைடு அவர்கிட்ட போகும். செந்தில் ரிலேட்டட் ரைடு. ரைட்டுங்களா? ஆக மொத்தம் அண்ணாமலையை காலி பண்றதுக்கு ஒன்றிய அரசு முடிவு பண்ணிடுச்சு. அண்ணாமலை வந்து திமுக அமைச்சர்கள் மூலமா சொத்து சேர்த்தார் அப்படின்றதுதான் குற்றச்சாட்டு. அப்போ யார் யார் உதவுனார் அப்படின்றது பிரச்சனை. இப்போ துரைமுருகன் மேலே என்ன அலிகேஷன் முன்னாடி வந்ததுன்னா, லண்டனில் ஒரு 300 கோடி ரூபாய் கொடுத்தாரு யாருக்கு? அண்ணாமலைக்கு அப்படின்னு ஒரு அலிகேஷன் வந்தது. சமூக வலைத்தளங்கள்லாம் அதை பற்றி பேசப்பட்டது. அது இல்லாமல் இவர் கோயம்புத்தூரில் போட்டியிடும் பொழுது 150 கோடி ரூபாய் வந்து மணல் மாஃபியா மூலம் பணம் கொடுக்கப்பட்டது. கரிகாலன் தான் கொண்டு போய் கொடுத்தாரு. அது இல்லாமல் ஆட்களையே அனுப்புனார் 150 பேர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. அவங்களெல்லாம் வந்து மாநில போலீஸார் வந்து தலையிட்டு நீங்களாம் இந்த மாதிரி வேலை செஞ்சீங்கன்னா பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் ஓட விட்டதா ஒரு தகவல். அப்போ முடிஞ்சுதா 300, 150. அது இல்லாமல் இங்கே குவாரியில் வந்து செங்கல் தயாரிக்கிறதுக்காக மணல் ஒரு 50 கோடி ரூபாய் கொடுத்ததா 3 அலிகேஷன். 300, 150, 450, 500 கோடி ரூபாய்க்கான அலிகேஷன்ஸ் வந்து துரைமுருகன் மேலே இருக்கு. அவங்க வந்து அதிமுக அலையன்ஸுக்கு போறாங்க. அதில் வந்து அவங்க கேட்டகாரிக்கலாக இருக்காங்க. அமித்ஷா வந்து எடப்பாடியோட பேசிட்டாரு. இப்போ வந்து கிஷன் ரெட்டின்னு ஒரு அமைச்சரை போட்டிருக்காங்க டெல்லியில். அவங்க வந்து தேர்தல் நடத்துகிறாங்க. மாவட்ட தலைவர்கள், மண்டல தலைவர்கள் தேர்தல் நடத்தி முடித்த உடனே இன்னும் வர 15ஆம் தேதி வாக்கில்
இந்தியா முழுக்கவே மாநில தலைவரும் மாற்றப்படுறாங்க, தேசிய தலைவரும் மாற்றப்படுறாங்க. தேசிய தலைவரும் மாற்றப்படுறாங்க. ஸோ மாற்றும்போது இவர் எங்கேயாவது இவர் வந்து நான் வந்து தனி கட்சி ஆரம்பிப்பேன் அப்படி இப்படின்னு பிஜேபியை வீக்கெண்ட் பண்ணக்கூடாது. ஓகே, அதுக்கு செக்மேட் வைக்கிற மாதிரி அண்ணாமலையுடைய எல்லா சரௌண்டிங்ஸையும் எடுக்கிறாங்க. இதில் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, அடுத்து வரக்கூடிய தமிழக பாஜக தலைவரை யாரு அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்வி. சப்போஸ் இவர் போயிட்டாருன்னா, இவர் போகிறது உறுதியாயிடுச்சு, போயிட்டாருன்னா அடுத்தது பாஜக தலைவர் யாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஒரு புதுசா ஒரு ஆளை போட்டா என்ன அப்படின்றது தான் பாஜகவோட சிந்தனை. இவங்கெல்லாம் போயிட்டு அமித்ஷாவை பார்த்துட்டு இனிமேல் போட்டு அண்ணாமலையை வகித்திருந்தால் அவர் தனியாக நிற்கக்கூடிய விஷயத்தை அவர் எடுக்கிறாரு. அவர் தனியாக நிற்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் எடுத்தார்னா அடுத்த கட்டமாக பாமக கூட நம்ம கூட இருக்காது, பாமக கூட அதிமுக கூட போயிடும். பலமுனை போட்டி வந்து தமிழகத்தில் உருவாகும். பலமுனை போட்டி உருவானா திமுக 200 தொகுதிகளை எளிதாக ஜெயித்துவிடும். அதனால பலமுனை போட்டி உருவாகக்கூடாது. பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் உருவாகணும். அப்போ தான் நம்ம அதிமுகவுடைய ராஜ்யசபா உறுப்பினர்கள் இருக்காங்க, அவங்கள நம்ம வந்து டெல்லியில் பயன்படுத்திக்க முடியும். அத்துடன் இப்போ 4 எம்எல்ஏக்களாக இருக்கிற நம்மளுடைய பலத்தை, பாஜக பலத்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு அண்ணாமலைக்கு எதிரான விஷயங்களை வந்து இப்போ டெல்லி மேலிடத்துல செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதோட ஒரு பகுதியாக தான் துரைமுருகன் மேலே பாஞ்ச ரெய்டு. அவர் வந்து திமுக பொதுச் செயலாளர் என்பதற்காக, அரசியல் ரீதியாக பழிவாங்குவதற்காக என்று சொல்லப்படுகிறது. ஈரோடு கிழக்கு தேர்தலுக்காக திமுகவில் ஒரு 5 அமைச்சர்களை அமலாக்கத்துறை ரெய்டு நடத்துகிறது என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த ரெய்டுக்கு இன்னொரு விளக்கமாக இது அண்ணாமலையோடு தொடர்பு படுத்தப்படும் ரெய்டு என்கிற ஒரு விளக்கமும் வருகிறது. இதில் எந்த விளக்கம் சரியானது என்பதை வரும் காலங்கள் தான் நமக்கு சொல்லும். எடப்பாடினாலும் துரைமுருகனோட க்ளோஸாக இருக்காரு, அண்ணாமலைனாலும் க்ளோஸாக இருக்காரு. அவர் திமுக பொதுச் செயலாளராக மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த திராவிட இயக்கத்துக்கே பொதுச் செயலாளராக இருக்காரு. அப்போ இப்போ அமலாக்கத்துறைக்கும் பொதுச் செயலாளராக இருக்காரு. ரைட்டா? அதாவது நீங்கள் வந்து எதை செய்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து அனுபவிப்பீங்க. அந்த அடிப்படையில் இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயம். இதில் பேத்தட்டிக் ஃபேக்டர் என்னன்னா, திமுக பொதுச் செயலாளராக இருந்துக்கிட்டு அண்ணாமலைக்கு எப்படி நண்பராக இருக்க முடியும்? டிஃப்ரெண்டான, அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் அது நடந்திருக்கு. அதை வந்து செந்தில் பாலாஜி சிறையில் இருந்து இந்த முயற்சிகள் எல்லாத்தையும் செந்தில் பாலாஜி முறியடிச்சிருக்காரு. அதனால தான் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றியும் வந்திருக்கு. செந்தில் பாலாஜியை விட்டு வச்சா நம்மளால் அரசியல் பண்ண முடியாதுன்னு இவர் சொல்லி அதன் அடிப்படையில் ஒரு ரெய்டு வந்தது தான் செந்தில் பாலாஜியோட கைது. அதுக்கப்புறம் என்னன்னா அண்ணாமலையை பார்த்து எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அவங்க மேலே ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை ஒரு கிளப்பி விடுவார். ரைட்டுங்களா? அவங்க வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை தூக்கி ஒரு கொடுப்பாங்க. இப்போது அண்ணாமலை மேலே இருக்கக்கூடிய அலிகேஷன் என்னன்னா, ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஒரு கவுன்சிலர் சீட்டில் கூட ஜெயிக்காமல் அண்ணாமலை சம்பாதிச்சிருக்காரு. உண்மையாது? உண்மை. 240 கோடி ரூபாய் பிடிக்கிறாங்களே செந்தில் கிட்ட. எப்படி பிடிக்கிறாங்க? திமுக வந்து பாஜகவுக்கு கொள்கை ரீதியான எதிரி. ஆனால் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு துரைமுருகன் வந்து அண்ணாமலைக்கு உதவுறாரு. எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? கட்சிக்கு துரோகம் பெரிய விஷயம். இதெல்லாம் இது வந்து சகிச்சிக்கவே முடியாத விஷயம். இதெல்லாம் நடந்திருக்கு. அது வந்து இப்போ ரெய்டு வராமல் இருக்கிறதுக்கு தான் இவ்வளவும் காசு கொடுத்தது. எல்லாரும் காசு கொடுத்தது எல்லாம். இப்போ அண்ணாமலைக்கு அங்க சிரம தசை உருவானதுனால இந்த திருடனுக்கு தேள் கொட்டின கதை இது. அண்ணாமலைக்கு அங்க சிரம தசை உருவானதுனால அதே பிஜேபி எந்த ரெய்டுகளை வந்து நான் தடுப்பேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை மார்த்தட்டி நின்ன அண்ணாமலைக்கு கூட இருக்கேன் அப்படின்னு சொன்ன அந்த திமுக அமைச்சர்களுக்கு இப்போ எதனால நீங்க காசு கொடுத்தீங்களோ அதனாலே நீ ரெய்டுகள் வரும். இதை வந்து 2 விதமா பிஜேபி பார்க்குது. ஒன்று வந்து ஈரோடு கிழக்கு தேர்தலில் திமுகவுடைய பேரை டேமேஜ் பண்றது.
ஒன்று. ம். 2 அண்ணாமலையை கண்ட்ரோல் பண்ணது. ம். ம். ஒரே கல்லில் 2 மாங்க. 2 மாங்காய் ம். பிஜேபிக்கு. ரைட்டா? இது வந்து பிஜேபி பண்ணு. இப்போ பொலிட்டிக்கலாக என்ன பண்ண முடியும்? திமுக இந்த மாதிரி எங்கள் ஆட்களை வந்து அரசியல் ரீதியாக பழி வாங்குறாங்க அப்படின்றது வந்து திமுகவுடைய கிளைமாக இருக்கும். நிச்சயமா. ஆனால் இன்டெரக்டாக இவங்களுடைய கிளைம் என்ன இருக்கும்? இதெல்லாம் டீட்டெயில் எங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு வரும். இது ஒரு பக்கம் திமுகவுக்கு கெயினாக இருந்தாலுமே இந்த மாதிரி பாஜக வந்து எங்களை பழி வாங்குறதுக்காக அமலாக்கத்துறை மத்திய அரசுடைய அந்த விசாரணை துறைகளை என் மேலே ஏவுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாலுமே இருந்தாலுமே திமுகக்குள்ளே இருக்கிற சில அமைச்சர்களுக்குமே இது களை எடுக்கிற மாதிரி இருக்கும், இல்லை திமுகக்குள்ளேயே களை எடுக்கிற மாதிரி இருக்கும். யாரெல்லாம் உடந்தையாக இருக்காங்க அப்படிங்கிறது அதுதான் களை எடுக்கிற மாதிரி இருக்கும். இதில் இவங்க அமலாக்கத்துறை நீ சீரியஸாக தானே போகும். நிச்சயமா. இப்போ நீங்கள் பொலிட்டிக்கலாக வந்து எங்களை பழி வாங்குறாங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையை வந்து திமுக தரப்புலேருந்து வச்சுட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க? என்னென்ன ஆதாரம் கிடைச்சிருக்கு, எப்படி ஆதாரம் கிடைச்சிருக்கு? இப்போது செந்தில்குமார் வந்து திருப்பூரில் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனத்தை துவக்கிறாரு. அதில் கலந்துக்கிட்டவங்க 100க்கு 100 திமுககாரங்க. 100க்கு 100. அப்போது அண்ணாமலையோட பார்ட்னருக்கு கூட உங்களுக்கு என்ன டீலிங்கு? அவர் மேலே ரெய்டு வரும்பொழுது இப்போ நாளைக்கு சக்கரபாணி மேலே ரெய்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. என்ன சொல்லுவாங்க? செந்தில்குமார் வீட்டில் நடந்த ரெய்டோட தொடர்ச்சின்னு வராங்கன்னு வைங்களேன். அப்போது நீங்கள் அரசியல் ரீதியான பழிவாங்கல்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? அப்போது நீங்கள் வந்து குற்றம் செய்யாமல் இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய கரத்தை வந்து சுத்தமாக நீங்கள் வச்சுக்கணும். அப்படி இல்லைன்றது தான் இப்போ வரக்கூடிய செய்திகள். இது இன்னொரு வெர்ஷன். இது திமுகவுக்கு ஒரு பலவீனமாக கூட அமையலாமா? திமுகவுக்கு பலவீனமாக இது அமையலாம். திமுக அதை பொலிட்டிக்கலாக சமாளிக்கும். திமுக சமாளிக்காமல் இருக்காது. திமுக பொலிட்டிக்கலாக சமாளிக்கும். ஆனால் ஒரு சந்தேகம் என்பது பொதுமக்கள் மத்தியில் உருவாகும். அந்த சந்தேகத்துக்கு திமுகவும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் திமுகவும் இருக்குது. ஏன் ரைடுன்றதை வந்து அமலாக்கத்துறையும் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. இது சம்பந்தமா பலவிதமான செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அதுல ஒரு செய்தி அண்ணாமலை செய்தி அப்படின்றத நம்ம வந்து நியூஸ் டைம் மூலமா நம்ம பதிவு பண்றோம். நன்றி அண்ணா. தொடர்ந்து விவாதிப்போம் அன்றாட நிகழ்வோடு.